அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதுமில்லை. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நம்முடைய மாண்புமிகு புரட்சித் தலைவரால் ஏற்படுத்திய கட்சி. வரக்கூடிய நாட்களில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்ற மாநிலத்தில் பங்கு பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சியாக உருவெடுக்கப்படும். நம்மளுடைய தலைவர்களை முன்னிறுத்தி வழி வழியாக அவர்கள் கொண்டு வந்த அனைத்து சட்ட திருத்தமே ஒவ்வொரு மாநில ரீதியாக முழுமைப்படுத்தி தரப்படும். நான் சத்யவர்ஷா இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். தமிழ்நாடு மட்டுமல்ல, ஒவ்வொரு மாநிலத்திலும் மக்களுடைய அனைத்து மக்களுக்கு ஏற்ப ஒரு நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் என்பதற்குரிய முயற்சி. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது இந்திய தேசத்தின் நம்பிக்கை கட்சியாக உருவெடுக்கப்படும். இன்றைக்கு ஒரு பாசிசம் அரசியல் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மதத்தையும் மொழியும் வைத்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒவ்வொரு மாநிலத்தையும் கட்டுப்பாட்டில் எடுத்து கொண்டிருக்கிறது. அனைத்தையுமே மாற்றி அமைப்போம். ஒரு கடினமான ஒரு 10 வருடம் நானும் மக்களோடு சேர்ந்து ஒரு சிறைவாசத்தை மட்டுமே அனுபவித்த ஒரு நல்ல அரசியல்வாதியாக உருவெடுக்கப்பட்டு இன்றைக்கு அனைத்து மாநிலத்தையும் பற்றி அனைத்து மக்களுடைய கோட்பாடுகள், கலாச்சாரம், பண்பாடு அனைத்தையுமே காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காகவும் அனைத்து மக்களுடைய அந்த வேலை வாய்ப்பு, தொழில் வாய்ப்பு, மக்கள் அந்த 3 வேளை உணவருந்த வேண்டும், ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். கண்டிப்பாக செயல்பாடுகள் கண்டிப்பாக வரப்படும். ஒரு நல்ல ஆட்சி அமைப்பை ஏற்படுத்துவோம். ஒற்றுமை என்பது நம்மளுடைய அனைத்து மாநிலத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களும் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். நன்றி மக்களே.